கண்ணாடி பாட்டில உடைத்து எரிஞ்சது யார்? இந்த கைதை கைது செய்யணும். இல்லை என்றால் ஆது மக்கள் இங்கே உட்கார்ந்துட்டு இது ஒரு செட்டிங் தான். தாவேகா பொறுத்தவரை செட்டிங், அது ஒரு செட்டிங். அது அப்படிதான் நடக்கும். ஏன்னா இவங்களே பாட்டில் விட்டு எரிய விட்டு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி, இப்ப பாஜக ஆர்எஸ்எஸ் காரங்க பண்ணுவாங்கல்ல, பெட்ரோல் பம்ப் அவங்க வீட்டுக்குள்ள அவங்களே வீசிக்குவாங்க. அப்புறம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, போலீஸ் புரோட்டோகால்னு கேட்பாங்க. Z+ செக்யூரிட்டி கொடுங்க, Y+ கொடுங்க, X+ கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டிங் தான். திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். இதுவே நாடகமா இருக்கும் போது, அவன் வாழ்க்கையே நாடகமா இருக்கும் போது, இந்த அழுகிறது எப்படி நாடகம் இல்லாம இருக்கும் அப்படின்னு நான் கேட்கிறேன். நான் மக்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன், அவன் எல்லாமே நாடகம் தான். ஆதவர்ஜுனா அவங்க தாய், அவங்களோட அன்னையை பத்தி, அம்மாவை பத்தி சொன்னது எல்லாமே பொய். 5 வயதில் என்னுடைய தாயோடைய சாவை பார்த்தோம் நான். அப்பொழுதுதான் அம்பேத்கரை படிச்சேன். ஏன் சாதியை ஒழிக்க வேண்டும்? சாதியினால் என்னுடைய அம்மா தற்கொலை செய்யப்பட்டார். மாமியார் சைடுல இருந்து ஏதாவது பிரஷர் இருக்குது, கொடுமை நடக்குது, ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லாத ஒரு, நீங்க இருக்கும்போது உங்கள்கிட்டயாவது வந்து பேசிட்டு போவாங்க, தங்கிடுவாங்க, ஆறுதல் இருக்கு. அதனால அவளு அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு அவளுக்கு ஃப்ரீயா ஃபீல் பண்ணல. நான் அங்க இல்லை, என்ன செய்யறதுன்னு நினைச்சாலோ என்னவோ தெரியல. அந்த மிளகா செடிக்கு வச்சிருந்த மருந்து இருக்கு பாருங்க, அதை எடுத்து குடிச்சிட்டேன். ஜனநாயகன் படத்துக்கு விஜயோட ரசிகர்கள் என்ன பண்ணிருக்காங்க, 2000 3000 சொல்லி விஜய் ரசிகர்கள் மத்தியில தாவேகா கட்சிகள் மத்தியில வசூல் போட்டிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க எவ்வளவு பெரிய ஊழல் பண்றவங்க, எவ்வளவு பெரிய திருட்டு பசங்க தெரிஞ்சுக்கோங்க. பழனியில அந்த வேட்பாளர் விஷயம் பாத்தீங்கன்னா தாவேக்காலே அது ஒரு பிரச்சனை உருவாக்கி இருக்கு. இதுல இங்க பழனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் உழைத்தவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல. தலைமை இது சரியான முடிவு எடுக்காம எங்களுக்கு தெரியாத ஒரு நபரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு கீழே நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக இந்த சைடு சார்பாக நாங்கள் யாருமே வேலை செய்ய மாட்டோம். அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் விமர்சகர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு காஸ்டோ அவர்கள். வணக்கம். 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 நேற்று நடந்த தாவேகாவோட பொதுக்கூட்டத்துல ஒரு பெரிய பரபரப்புக்கு ஆளாகி, அதாவது பாட்டில் துண்டுகள் வீசப்பட்டிருக்குது, அதுல சில பெண்கள் காயமடைந்திருக்கிறார்கள். ஆதவர்ஜுனா உச்சகட்ட கோபத்துக்கு போய் வேற மாதிரி எச்சரிச்சிருக்காரு. அவரை கண்டுபிடிக்கல, திமுகவோட சதி அப்படின்னு சொல்லி கடுமையா பேசியிருக்கார். ஆனா சம்பந்தப்பட்டவர் தாவேகாவினர் என்பது தற்போது வெளிவந்திருக்கிறது. முதற்கட்டவது எப்படி பாக்குறீங்க? அந்த தாவேகாவுடைய வில்லிவாக்கம் பொதுக்கூட்டத்துல நடந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது கண்டிக்கத்தக்கது, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அந்த பாட்டில தூக்கி யார் எரிஞ்சான்றதுதான் இப்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. யார் எரிஞ்சா அப்படின்னு பார்த்தா தாவேகா கடந்து எரிஞ்சிருக்கான். தாவேகா அணில் குஞ்சு, தாவேகா தக்கூரி ஒருத்தன் தான் எரிஞ்சிருக்கான். அப்ப எப்படின்னா இவங்களே குண்டை வைப்பாங்களாம், இவங்களே குண்டை எடுப்பாங்களாம், அப்படிப்பட்ட ஒரு இதாதான் இருக்குது. அதனால இது ஒரு செட்டிங் தான். தாவேகா பொறுத்தவரை செட்டிங், அது ஒரு செட்டிங். அது அப்படிதான் நடக்கும். ஏன்னா இவங்களே பாட்டில் விட்டு எரிய விட்டு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி, இப்ப பாஜக ஆர்எஸ்எஸ் காரங்க பண்ணுவாங்கல்ல, பெட்ரோல் பம்ப் அவங்க வீட்டுக்குள்ள அவங்களே வீசிக்குவாங்க. அப்புறம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, போலீஸ் புரோட்டோகால்னு கேட்பாங்க. Z+ செக்யூரிட்டி கொடுங்க, Y+ கொடுங்க, X+ கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டிங் தான். இந்த சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்துல ஜெயிக்கலாம்னு பாக்குறான். அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா மண்ணை கவ போறது உறுதி வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜுனா. இப்ப எனக்கு என்னன்னா, இத கூட நம்ம ஒரு பார்வையா நம்ம பார்த்தா கூட, ஆதவர்ஜுனோட பேச்சு இருக்கு பாத்தீங்களா இந்த நிகழ்ச்சியில, எங்களை எவ்வளவுதான் டார்ச்சர் பண்ணுவீங்க, எங்களை ஏன் தான் இப்படி பண்றீங்க, எங்களை ஏன் அப்படி போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க, கரூர்ல தொடங்குனீங்க, இப்ப பெட்ரோல் பம்ப்ல நிக்குது, அது எப்படி? இதுவே செட்டிங் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டு திமுக மேல பழைய தூக்கி போடுங்க. அதான் சொல்றேன் இல்ல, எனக்கு என்ன தோழர், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள், திமுக அரசு இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இவர்கள் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறார்கள், நாய்ஸ் பொல்யூஷன் கிரியேட் பண்றாங்க. அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் எவ்வளவு வரம்பு ஸ்பீக்கர் வைக்கணுமோ அந்த விட அதிகமான ஸ்பீக்கர்ஸ் தான் பேசியிருக்கான் ஆதவர்ஜுனா. அந்த எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குல்ல, அதையே பிரீச் பண்றது, எலெக்ஷன் ரூல்ஸ் பிரீச் பண்றது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடத்தும் போது எலெக்ஷன் கமிஷன் போட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மட்டும் இல்லாம எப்படி கேம்பெயின் பண்ணணும், அந்த விதமான ரூல்ஸ் எல்லாத்தையுமே பிரீச் பண்ணி தான் தாவேகா எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. நீங்க பெரம்பூர், குளத்தூர், வில்லிவாக்கம், சென்னையில எந்த கூட நடத்தினாலும் தாவேகாக்காரே ரூல்ஸ் மதிக்க மாட்டான், எலெக்ஷன் கமிஷனை மதிக்க மாட்டான், எதையுமே மதிக்க மாட்டான். அப்படிதான் இருக்குது. போலீஸோட ரூல்ஸையும் மதிக்கிறது கிடையாது, போலீஸ் மேலே குற்றம் சுமத்துறது. என்ன முழுக்க முழுக்க பொய் பிரச்சாரம் தாவேகா பண்றது. இதான் நான் பாக்குறேன். கேள்விப்பட்டோம். அது சம்பந்தப்பட்டவர்கள் தாவேக்கினர் என்பது இந்த இடத்துல உறுதியா இருக்கிறது. இப்ப இது முழுக்க திமுக தான் அப்படி சொல்றாரு இல்லையா? இது வெறும் அரசியல் எடுத்த முடியுமாமா? ஏன்னா ஒரு பெட்ரோல் குண்டோ அல்லது மதுபாட்டிலோ அப்படி பொதுக்குழு பேசுறது ஒரு அநாகரிகமான செயல், பிளஸ் அது ஒரு பழக்கமான செயல் வேற இல்லையா?
ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ராஜ் பவன், லோக் பவன், மக்கள் பவன்றாங்க. இப்ப அந்த ராஜ் பவன்ல RN ரவி இருக்கும்போது அங்க பெட்ரோல் பாம்பு வீசப்பட்டுச்சா இல்லையா? ஒரு ரவுடி, ஒரு கஞ்சா குடிக்கு என்ன ஒரு பொறுக்கி போய் பெட்ரோல் பாம்பு வீசுறான். அதுவே என்ன சொன்னாங்க, திமுக தான் வீச சொல்லுச்சுன்றாங்க. வேந்த பங்கு குமார்ன்றவன் ஒரு பொறுக்கி, அவன் வந்து வீசியிருக்கான். அவன் வந்து ஏதோ ஒரு போதையில போய் வீசிட்டான். அவனுக்கு ராஜ்பவனும் தெரியாது, முதலமைச்சர் வீடும் தெரியாது, எதுவும் தெரியாது, போய் வீசிட்டான். அதான் சொல்றேன் தோழர், இது வந்து இந்த ஆட்சி மீது வீணான சுமத்தக்கூடிய ஒரு அபண்டமான ஒரு குற்றச்சாட்டா நான் பாக்குறேன். பொய்யான ஒரு குற்றச்சாட்டா நான் அதை பாக்குறேன். ஏன்னா அதுக்கடுத்து வந்து இப்ப அதுல கூட பாத்தீங்கன்னா திமுக நடவடிக்கை எடுத்தது. அவனத்துக்கு ஜெயில போட்டாங்க, சும்மா ஒண்ணு விடல. ராஜ்பவன்ல தானே வீசினாங்க, RN ரவி மேல தானே வீசினாங்க, கொலை முயற்சி தானே, விடுங்க நம்ம எதிரி தானே அப்படின்னு விடல. உடனே திமுக அரசு என்ன பண்ணுச்சு, தூக்கி உள்ள வச்சிருச்சு அவனை. இப்ப ஜெயில கிடக்காம புழல்ல கிடக்காம. ஏன்னா அது மாதிரி வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லல தோழர், அவங்களுக்கு வந்து என்னன்னா திமுக மீது பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தணும், ஒரு ஸ்டீரியோடைப், ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும். என்ன நரேட்டிவ்னா, திமுக வந்து திமுக தாவேகா செயல்பட விட மாட்டேங்குது, விஜய் செயல்பட விட மாட்டேங்குது, பிரச்சாரத்துக்கு விட மாட்டேங்குது. ஆதவர்ஜுனா வெற்றி பெறுவதை வந்து கார்த்திக் மோகன் தடுக்கிறாரு. கார்த்திக் மோகன் நம்ம வில்லிவாக்க வேட்பாளர் கார்த்திக் மோகன் தடுக்கிறாரு. திமுக வந்து இந்த மாதிரி வந்து ஆதவர்ஜுனாவை ஒழித்து கட்ட பாக்குது. ஆதவர்ஜுனா மீது திமுக ஒரு காழ்ப்புணர்ச்சி, விஜய் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி. ஏன்னா தாவேகா வளர்ச்சியை பிடிக்கல முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும். திமுக வந்து தாவேகா ஒழிச்சா நம்ம ஆட்சிக்கு வர முடியும், தாவேகா களத்துல இருக்கனால பல கோடி பேர் தாவேகா பின்னாடி விஜய் பின்னாடி தள்ளுறான், திமுக வெற்றி பாதிக்கப்படுது அப்படின்னு இவங்களே ஒரு ஸ்டீரியோடைப் செட் பண்றாங்க, மக்கள்கிட்ட ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானதுன்னு நான் பாக்குறேன். இது ஒரு ஆபத்தான நரேட்டிவ். மக்கள் தயவு செய்து இதுக்கு நீங்க பலியாயிராதீங்க. மக்கள், தமிழக மக்கள், அது ஒரு போலி பிம்பம், பொய் பிம்பம். ஓகே சொல்றீங்க. ஆனா தாவேகாவுடைய பொறுப்பாளர் ஆதவர்ஜுனா நேற்று அழுதுகிட்டே பேசுறாரு. நான் எப்படி தெரியுமா என் தாயின் மரணத்தை வந்து கண் முன்னாடியே பார்த்தவன், அதனாலதான் அம்பேத்கரை உருவாங்கினேன், சாதியோட கொடுமையான புரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் பெரியார உருவாங்கன்னு சொல்லி அழுதாரு இல்லையா? அந்த அழுகு சாதாரணமா கடந்து போக முடியுமா? தோழர், கிளிசரின் கண்ணில் வச்சா யாருனாலும் அழுகலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சொல்றீங்க இப்ப நான் கூட தான் கிளிசரின் கண்ணில் வச்சு இந்த வீடியோல அழுக முடியும். இல்ல தோழர், நீங்க அப்படி சொல்லாதீங்க தோழர். சொல்றேன் தோழர், ஸ்பாட்ல அழுதாலும் அதெல்லாம் வந்து அவங்க நாடகத்தை போடுவாங்க. தயவுசெய்து மக்கள் அதை நம்பாதீங்க. நான் என்ன சொல்றேன், பொறுமையா கேளுங்க தோழர். ஆதவர்ஜுனா வந்து வடகிழக்கு இந்திய மாநிலங்கள்ல ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், நலிந்த விளிம்புலி சாமானிய மக்கள்கிட்ட லாட்டரியை வித்து பல கோடி கொள்ளையடிச்சவங்க. புரியுது? அந்த மக்கள் ரத்தத்தை உறிஞ்சி கொள்ளையடிச்சவங்க. ஏன்னா இவன் வந்து என்ன சொல்றான், நேபாள் மாதிரி, பங்களாதேஷ், மியான்மர் மாதிரி, ஸ்ரீலங்கா மாதிரி ஜென்சிகளை புரட்சி செய்யுங்கள் அப்படின்றான். வந்து ஒரு கொள்ளக்காரன் ஒரு லாட்டரியில பல கோடி கொள்ளையடிச்சு புரட்சியை பத்தி பேசலாமா? நீ வந்து அரசியல் பத்தி பேசலாமா? மக்களை பத்தி நீ பேசலாமா? முதல்ல நீ தேர்தலில் கேண்டிடேட்டா நிக்கலாமா? இவங்க மாமனார் லாட்டரி மாட்டின் பல கோடி அடிச்சாரு, அந்த லாட்டரி மாட்டின் இருந்து இவன் 10,000 கோடி அடிச்சுட்டு வந்தான். மாட்டின் மகளை லவ் பண்ணி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி இவன் 10,000 கோடி ஜிம்மு வச்சு அந்த பொண்ணை ஏமாத்தி இவன் வந்து பல கோடி அடிச்சுட்டு வந்துட்டான். அடிச்சுட்டு வந்து அந்த கொள்ளக்காசை வச்சுக்கிட்டு இந்த அரசியல் அதிகாரத்தை பெற துடிச்சுக்கிட்டு இருக்கு. MP ஆகணும், MLA ஆகணும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். ஏன்னா வந்து பவர் தான் வேண்ட இல்ல, மணி எல்லாமே வேண்ட இருக்கு, சகல விஷயங்கள் வேண்ட இருக்கு. பவர் இல்லாத ஒரு பிரச்சனையா இருக்குது. உனக்கு பவர் வந்தா பணம் வரும், பணம் வந்தா பவர் வரும்ன்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டான். யாரு? ஆதவர்ஜுனா. இப்ப அதுக்கு தான் அவன் தாவேகாவையும் விஜயும் பயன்படுத்திட்டு இருக்கான். இதை தயவுசெய்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆதவர்ஜுனா அரசியலுக்கு லாயக்கற்றவன், வேட்பாளர் அணிக்கு லாயக்கற்றவன், குற்ற வழக்குகள் அவன் மேல இருக்குது. ஏன்னா அவன் வந்து ஒரு கிரிமினல் அஃபெண்டர், ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர், ஒரு ஹிஸ்டரி சீட்டர். இது யார் சொன்னா? லாட்ரி மார்ட்டினுடைய மகன், ஏன்னா ஆதவர்ஜுனோட மருமகன் ஜோஸ்லின் மார்ட்டினே சொல்லியிருக்கான். நான் புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி மார்ட்டின் சொல்லியிருக்கான். இதை சரி நீங்க புரிஞ்சுக்கோங்க. மார்ட்டினா இருக்கட்டும், ஜோஸ் மார்ட்டினா இருக்கட்டும், பொண்டாட்டியா இருக்கட்டும், அடிச்சு துரத்தி விட்டாங்க ஆதவர்ஜுனா வீட்டை விட்டு. இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஆதவர்ஜுனா தரம் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுவே நாடகமா இருக்கும் போது, அவன் வாழ்க்கையே நாடகமா இருக்கும் போது, இந்த அழுகிறது எப்படி நாடகம் இல்லாம இருக்கும் அப்படின்னு நான் கேட்கிறேன். நான் மக்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன், அவன் எல்லாமே நாடகம் தான். இல்ல சார், தன் தாயாரை பற்றி சொல்றதே பொய்ன்னு சொல்லி எடுக்க முடியுமா? அது அவர் அதை பத்தி அதை நீ சொல்ல மாட்டீங்களே தோழர். சாட்டை துறைமுறைகள் வந்து சாட்டை துறைமுறை சொல்றது எல்லாமே பொய் தான். வாழ்நாள் முழுக்க பொய் வச்சுதான் பொழைச்சிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி, சீமானு, சாட்டை துறைமுருகன். ஆனா ஒரே ஒரு உண்மையை சாட்டை துறைமுறை சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. இது எங்கன்னா ஒரு இன்டர்வியூ யூடியூப்ல, அதுல சாட்டை துரைமுருகன் தன் வாழ்நாள்லயே ஒரு உண்மையை சொல்லியிருக்கான். அது என்ன உண்மை தெரியுமா? ஆதவர்ஜுனா அவங்க தாய், அவங்களோட அன்னையை பத்தி, அம்மாவை பத்தி சொன்னது எல்லாமே பொய். ஆதாரங்களோடு வாதங்கள் எடுத்து வச்சு நிரூபிச்சிருக்கான். இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஆதவர்ஜுனாவுடைய தரம் என்பது என்ன என்பது. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் என்ற மாதிரி தான் அவங்க கதை. ஏன்னா இவங்க வந்து நீங்க இதுலயுமே நம்ப முடியாது. மக்களை இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பொய்யை வைத்து இவர்கள் வெல்ல பார்க்கிறார்கள். அது சாத்தியப்படாது. பொய் என்பது ஒரு நாள் உன்னையும் வீழ்த்தும், அவனை நம்பியிருக்கக்கூடிய அனைவரையும் வீழ்த்தும். இதான் நடக்க போகுது. தாவேகா அணில் குஞ்சு, தாவேகா தற்கூரி தலைமை விஜய், ஆதவர்ஜுனால பொய் இது அவர்களே வீழ்த்தும் என்பதை தயவுசெய்து வந்து அவங்க மறந்துடக்கூடாது. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். விஜய் வந்து ஒரு புது களத்துல குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் வந்து
ஓகே சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ மனசுல வச்சுக்கிட்டு ஊழலுக்கு எதிராக ஒரு விஷயத்த ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாருங்கிறது பொதுவுல ஒரு செய்தியா இருக்கு இல்லையா? அதை நீங்க நம்ப மாட்டீங்களா? விஜயால ஊழலை ஒழிக்க முடியாது. ஏன்னா விஜயே வந்து ஊழலின் ஊற்று, நீங்க மறந்துடாதீங்க. அது நான் சாட்சிகள் ஆதாரங்கள் சொல்றேன். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டல, கார் வந்து அதிகமா இருக்கிறதுக்காக பூச்சேரியில போய் கார் வாங்குறாரு, வரி வைப்பு செய்வதற்காக, டாக்ஸ் எவேஷன் செய்வதற்காக. புலி படத்துக்கு வருமானத்தை மறைக்கிறார், சில பல லட்சங்களை மறைக்கிறார். அதுக்கு ஃபைனை போட்டு ஒரு 1.15 கோடி ஃபைன் போட்டாங்க ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்ல. ஏன்னா அதுக்கடுத்து வந்து விஜய் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய மகன், தன்னுடைய மனைவி, தன்னுடைய தாய் தந்தைக்கே நான் கடன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 19 லட்சம் வரை வருது. டோட்டலா கால்குலேட் பண்ணா 14 லட்சம் 19 லட்சம் வரை வருது அந்த கடன் அவர் கொடுத்தாருன்னு சொல்லி. ஆனா த்ரிஷா கூட சார்ட்டர் பிளைட்ல போனாவே ஒரு சார்ட்டர் பிளைட் பயணத்துக்கு 25 lakhs செலவாகுது. இதை நீங்க மறந்துடாதீங்க. நான் வந்து டேட்டாஸோட தான் பேசுவேன், ஆதாரத்தோட தான் பேசுவேன், ப்ரூஃபோட தான் பேசுவேன். எல்லாத்துக்கும் சாட்சிகள் இருக்கு. சார்ட்டர் பிளைட்டோட த்ரிஷாவோட போனது, கோயம்புத்தூருக்கு போனது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மும்பைக்கு போனதுலாம் ப்ரூஃப் இருக்குது. அதுக்கு எவ்வளவு ஆகுது, ஒரு சார்ட்டர் பிளைட் பயணத்துக்கு 25 lakhs ஆகுது, மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து இவர் பிளாக்ல டிக்கெட் பண்ணி தான் கோடி சொல்றாரு, அதையும் மறந்துடாதீங்க. பல வரி ஏய்ப்பு இவர் செஞ்சிருக்கிறாரு. 7.5 கோடிக்கு கார் வச்சிருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா இவர் தற்சார்பு பொருளாதாரம், நம் இந்தியர்கள் தமிழர்கள் தமிழக பொருளை பயன்படுத்துவோம், இந்திய பொருளை பயன்படுத்துவோம் பேசுவாரு. இவர் கார் ஃபுல்லா பார்த்தா டொயாட்டோ, ஆடி, பென்ஸ், மெர்சிடிஸ் பென்ஸ், அப்புறம் வந்து புகாட்டி, வோல்க்ஸ் வேகன், இந்த மாதிரி ஃபாரின் கார்ஸ் தான் அவர் வாங்குவாரு. என்ன அதுக்கடுத்து நீங்க வாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? நீ ஒரு படத்துக்கு ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர்ன்றாங்க உன்னைய, அவன்கிட்ட அந்த அளவுக்கு என்ன கெப்பாசிட்டின்னு எனக்கு தெரியல. உன்னைய விட வேற எந்த ஆக்டருமே இந்தியாவில் அந்த அளவுக்கு சம்பளம் வாங்கல. ஏன்னா ஒரு படத்துக்கு 275 கோடி வாங்குறேன்றாங்க. ஆனா மொத்தம் சொத்து மதிப்பு பார்த்தா 611 கோடின்றீங்க. இது நம்புற மாதிரி இருக்கா? நீ 10 படம் நடிச்சாலே உனக்கு 1000-2000 கோடி போயிடும். ஏன்னா நீ யாரு காதல பூ சுத்துறன்னு நான் கேட்கிறேன். நாங்களாம் முட்டாளான அவனை நம்புறதுக்கு. அப்ப இன்னொன்னு பாருங்க, இவருக்கு வந்து 12 வீடு இருக்குன்றாங்க. அதுவும் சென்னையில வெவ்வேறு பகுதிகள் இருக்கு. பட்டணம்பாக்கம், நீலாங்கரை, மயிலாப்பூர், ஆழ்வார்பேட்டை, அதுக்கப்புறம் வந்து நம்ம 4 ஸ்டோர் எஸ்டேட், அப்புறம் மெரினா கடற்கரை கிட்ட, லைட் ஹவுஸ் கிட்ட வீடு இருக்குன்றாங்க. எவ்வளவோ வீடு, 12 வீடுன்றாங்க. 12 வீடு இந்த ஏரியால சொத்து மதிப்பு எவ்வளவு வரும்னு யோசிச்சு. நான் சென்னையில வாழ்றேன், நீ வேற வேணாலும் பூ சுத்தலாம், சென்னையில இருக்க எனக்கு பூ சுத்த முடியாது. ஏன்னா அப்ப வீடே மதிப்பு அதுவே போயிடும், 500 கோடிக்கு மேல போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்க, ஓவரா அடிச்சு விடாதீங்க. ஏன்னா அதை வந்து நம்புற மாதிரி சொல்லுங்கன்னு தான் நான் சொல்றேன். விஜய்க்கு நான் வைக்கிற கோரிக்கை. அப்ப என்ன பாத்தீங்கன்னா தோழர், இந்த 600 கோடியும் போய் 500 கோடியும் போய் ஒட்டுமொத்த விஜயுடைய சொத்து மதிப்பு, அவருடைய அந்த வருமான அந்த வரி அவர் தாக்கல் செய்திருப்பது, அசட் லயபிலிட்டி எல்லாமே பொய், ஃபேக். தயவுசெய்து இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் விசாரணை பண்ணுங்க. விஜய் மேல் நடவடிக்கை எடுங்க. பொய்யா வந்து தாக்கல் பண்ணிருக்காரு. இதுதான் என்னுடைய வாதமா நான் வைக்கிறேன். பாஜக அரசு 1000 கோடி ஆரம்பிச்சுதான் விஜய் தாவேகா ஆரம்பிச்சாரு, அரசியலுக்கு வந்தாரு. இதையும் மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்து இப்ப இந்த எம்எல்ஏ சீட் இருக்கு பாருங்க, கொடுத்துருக்காங்க பாருங்க, 214 தொகுதி. இதுக்கே பெரிய வசூலை போட்டிருக்காங்க. பல 100 கோடிகள், பல 1000 கோடி வசூல் போட்டிருக்காங்க. எல்லா டைமே தலைக்கு 2 கோடி 5 கோடி வரை வசூல் பண்ணிருக்காங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முழுக்க தாவேகாவோட அரசியல் பயணமே வசூல் வேட்டை தான் நடந்திருக்கு, சதுரங்க வேட்டை தான் நடந்திருக்கு. இதைதான் நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ண விரும்புறேன். அதான் விஜயோட அரசியல் பயணம், கட்சி, விஜயுடைய சினிமா எல்லாமே வந்து ஊழல் தான். ஊழலால் வந்து தலைத்து ஊழலால் வளர்ந்தவர் தான் விஜய்ன்றது நீங்க மறந்துடாது. பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் இன்னும் ரிலீஸே ஆகல. ஏன்னா பாஜக அரசு அந்த படத்தை முடக்கி வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட ஜனநாயகன் படத்துக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு விஜயோட ரசிகர்கள் என்ன பண்ணிருக்காங்க, 2000-3000 சொல்லி விஜய் ரசிகர்கள் மத்தியில தாவேகா கட்சிகள் மத்தியில வசூல் போட்டிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க எவ்வளவு பெரிய ஊழல் பண்றவங்க, எவ்வளவு பெரிய திருட்டு பசங்கன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரிலீஸே ஆகாத படத்துக்கு 2000-3000 வசூல் போட்டிருக்கான். அதுல வந்து பல லட்சம் 1000 கோடிகள் பார்த்திருக்கானுங்க. அப்ப இதுதான் தாவேகா, இதுதான் விஜய். இப்ப வேட்பாளர், அதாவது விஜய் அறிவித்த வேட்பாளர்களில் பல்வேறு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா பழனியில வந்து நாங்க அவருக்கு வந்து எந்த ஒரு வாக்கு சேரிக்க மாட்டோம், அந்த ஆள் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி தாவேகாவினரே போர் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இதை எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது? பழனியில அந்த வேட்பாளர் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காலே வந்து அது ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கி இருக்கு. ஏன்னா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா வேட்பாளர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜாதி வெறி பிடிச்சவன், மதவெறி பிடிச்சவன், பாலியல் வழக்குல சிக்கினவன், ஊழல் பண்ணவன், லஞ்சம் வாங்கினவன், பொறுக்கித்தனம் பண்றவன், ரவுடித்தனம் பண்றவன், இந்த மாதிரி ஆட்கள் தான் வேட்பாளர் இருக்காங்க. உட்கட்சியிலே பல பூசல் இருக்குது. இந்த வேட்பாளரை போட்டா வேலை பார்க்க மாட்டேன்றான் தாவேகா நிர்வாகிகள், தாவேகா கட்சிக்காரன், தாவேகா தொண்டை. அந்த வேட்பாளரை போட்டா வேலை பார்ப்பேன்றான். அப்ப இதான முழுக்க குழப்பத்தின் ஒரு குழப்ப கும்பலா தான் இருக்குது தாவேகா. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பல கிரிமினல்ஸ் சீட்டு கொடுத்திருக்காங்க. பல கிரிமினல்ஸ், அக்யூஸ்ட், பல வழக்கு இருக்கிறவன், இந்த மாதிரி ஆளுக்கு தான் வந்து சீட்டு கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க தாவேகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிமினல்களோட கூடாரமா தான் இருக்குது, ஒரு அயோக்கியர்களோட கூடாரமா தான் இருக்குது. அங்க வந்து அந்த அப்படிப்பட்ட ஒரு நபர்களை வைத்துக் கொண்டு நல்லாட்சி நீங்க கொடுக்க முடியாது, ஊழலற்ற ஆட்சி கொடுக்க முடியாது, நல்ல ஒரு மக்கள் ஆட்சி நீங்க கொடுக்க முடியாது. இதான் என்னுடைய வாதம். ஏன்னா அதுல வந்து இதுதான் தாவேகா. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, மக்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, உங்களுடைய விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாதச்சொல் அறக்கிறது நேரம் வைக்க மாட்டேன் சார்.
நன்றி தோழர்.